ஹலோ வணக்கம் சக்தி நண்பர்களே. நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து நமக்கே தெரியும் இல்லையா, இந்த மிருகங்கள்லாம் என்னதுன்னு. ஆமாங்க, இது எல்லாமே டைனோசர்ஸ் தான் இல்லையா. இதெல்லாம் என்னோடய டைனோசர் ஃப்ரெண்ட்ஸு. இந்த டைனோசர்ஸோட பேர் நமக்கு தனித்தனியாக தெரியுதோ தெரியலையோ, இது எல்லாத்தையுமே வந்து டைனோசர் அப்படின்ற பேரில் தான் நம்ம அழைக்கிறோம் இல்லையா. இந்த டைனோசர் அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரிச்சர்ட் ஓவன் அப்படின்ற ஒரு பேலியோன்டாலஜிஸ்ட் வந்து அவர் தான் முதல்ல இந்த பேரை வச்சுருக்காரு. அதாவது 2 க்ரீக் வார்த்தைகள்லேருந்து இந்த வார்த்தையை அவர் வந்து காயின் பண்ணியிருக்காரு. டைனோஸ் அப்படின்னாக்கா டெரிபிள்னு அர்த்தம், அதாவது பயங்கரமான. அப்புறம் வந்து டைனோஸ் தான் வந்து டைனோவாக மாறி இருக்கு. அப்புறம் ஜாரோஸ் SAUROS. இந்த சாரோஸ் அப்படின்னா ரெப்டைல், அதாவது ஊர்வன வகையை சேர்ந்தது, அப்படி இல்லைன்னா பல்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு அதிபயங்கரமான பல்லி இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்தில் வர்ற மாதிரி டைனோஸ் அண்ட் சாரோஸ், இந்த 2 வார்த்தைகள் இருந்து தான் அவர் வந்து இந்த வார்த்தையை காயின் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? ஒரே ஒரு விஷயந்தான். சாக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து தொடர்ந்து சாக் டிவியை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.